ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 404. இங்கு வருணனின் பிடியில் இருந்து நந்த மகாராஜாவை விடுவித்தல் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் 11ஆம் நாள் ஏகாதசி வந்தது. அன்று முழுவதும் மகாராஜா நந்தர் உபவாசம் இருந்து மறுநாள் துவாதசி அன்று அதிகாலை யமுனை நதியில் நீராடச் சென்றார். அவர் நதியின் ஆழமான இடத்திற்கு சென்றபோது வருணதேவனின் ஆள் ஒருவன் அவரை தடுத்து வருணதேவன் முன்பு கொண்டு போய் நிறுத்தினான். தவறான நேரத்தில் நதியில் நீராடியதாக நந்தரின் மேல் குற்றம் சாட்டப்பட்டது. வான சாஸ்திரப்படி அவர் நீராடிய வேளை அசுர வேளையாகும். அதாவது அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு நதியில் நீராட வேண்டுமென விரும்பிய நந்தர் எப்படியோ மேலும் முன்பாகவே வந்துவிட்டதால் அசுப வேளையில் நீராடிவிட்டார். அதனால் அவர் வருணனின் சிறையில் அடைக்கப்பட்டார். இப்பொழுது வருணனின் ஆட்கள் நந்த மகாராஜாவை பிடித்து சென்றபோது அவரது சகாக்கள் கிருஷ்ணரையும் பலராமரையும் கூவி அழைத்தார்கள். நந்த மகாராஜாவை வருணன் பிடித்து சென்று இருப்பதை கிருஷ்ணரும் பலராமரும் உடனே அறிந்து வருணனின் இருப்பிடத்திற்கு சென்றார்கள். ஏனென்றால் அவர்கள் பக்தர்களை காப்பதாக வாக்களித்து இருக்கின்றார்கள். பகவானின் புனித பக்தர்களான விருந்தாவனவாசிகள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை தவிர வேறு புகழிடத்தை அறியாதவர்கள் ஆதலால் பெற்றோர்களின் பாதுகாப்பை தவிர வேறு புகழ் இடத்தை அறியாத குழந்தைகள் போல் கடவுளை உதவிக்கு அழைத்தார்கள். வருணதேவன் கிருஷ்ணரையும் பலராமரையும் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று இவ்வாறு கூறினான். ஓ அன்பான பகவானே, உமது வருகையால் நான் ஜட நிலையில் இருந்து விடுபட்டு இருக்கின்றேன் என்றான் அவன். நீரினுள் உள் இருக்கும் எல்லா செல்வங்களுக்கும் நானே அதிகாரி என்றாலும் வாழ்வின் வெற்றி அவற்றில் அடங்கி இருக்கவில்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் உம்மை காணும் இந்த நேரத்தில் எனது வாழ்வு வெற்றி அடைந்து விட்டதாக நான் உணர்கின்றேன். ஏனென்றால் உம்மை காணும் எவரும் மேற்கொண்டு ஜட பிறவியை அடைவது கிடையாது. எனவே பகவானே, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளே, உயர் பிரம்மனே, எல்லா உயிர்களிலும் உள்ள பரமாத்மாவே, எனது பணிவான வணக்கங்களை உமக்கு உரித்தாகுக. நீரே உன்னதமான பரமபுருஷன். ஜட இயற்கை உமை எந்த விதத்திலும் பாதிக்க மாட்டாது. என் மடமையால் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்பதை அறியாமல் உமது தந்தையான நந்த மகாராஜாவை நான் சிறைப்பிடித்து வந்துவிட்டேன். எனது ஏவலர்களின் தவறுக்காக நான் மிக மிக வருந்துகின்றேன். இங்கு வந்து உமது கருணையை எனக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் இதை திட்டமிட்டு செய்து இருக்கின்றீர்கள் போலும். அன்பான பகவான் கிருஷ்ணா, கோவிந்தா, என் மீது கருணை காட்டுங்கள். இதோ உங்களது தந்தை, அவரை நீங்கள் உடனே அழைத்துச் செல்லலாம் என்றான் அவன். இவ்வாறாக முழுமுதற் கடவுளாய கிருஷ்ணர் தம் தந்தையை வருணன் இடமிருந்து விடுவித்து அவரின் நண்பர்களிடம் கொண்டு வந்தார். எல்லோரும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். செல்வ சிறப்புமிக்க வருணதேவன் கிருஷ்ணரிடம் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொண்டது நந்த மகாராஜாவுக்கு வியப்பை அளித்தது. அவர் அந்த நிகழ்ச்சியை தன் நண்பர்களிடம் ஆச்சரியத்துடன் விவரித்தார். இப்பொழுது கிருஷ்ணர் வியக்கத்தகுந்த செயல்களை செய்து காட்டிய போதும் நந்த மகாராஜாவும் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான அன்னை யசோதையும் அவரை தம் அன்பான குழந்தையாகவே கண்டார்கள். அவரை புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுளாக அவர்களால் நினைத்து பார்க்க முடியவில்லை. எனவே கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் ஆகையால்
வருணதேவன் அவரிடம் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொண்டாரென நந்த மகாராஜா நினைக்கவில்லை. வருணனும் மதிக்கத்தக்க ஆச்சரியகரமான குழந்தையாக கிருஷ்ணர் விளங்கினார் என நந்தர் நினைத்தார். நந்த மகாராஜாவின் நண்பர்களான ஆயர்கள் கிருஷ்ணர் உண்மையில் முழுமுதற் கடவுளா, தமக்கு அவர் முக்தி அளிப்பவரா என்று அறிய ஆவலாக இருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் தமக்குள் ஆலோசித்து கொண்டு இருந்தபோது கிருஷ்ணர் அவர்களின் நினைப்புகளை புரிந்து கொண்டு ஆன்மீக ராஜ்யத்தில் அவர்களுக்கு இடம் உள்ளது என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்காக ஆன்மீக ஆகாயத்தை அவர்களுக்கு காட்டினார். பொதுவாக மக்கள் ஜட உலகில் கடினமாக உழைத்து கொண்டு இருப்பதால் வேறு ஒரு ஆகாயம் இருக்கின்றது. அங்கே வாழ்வு நித்தியமாக ஆனந்தமயமாக அறிவு மயமாக இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கின்றார்கள். இவ்வாறாக நந்த மகாராஜாவின் தலைமையில் ஆன ஆயர்களை கிருஷ்ணர் பின்னர் வைகுண்டலோக அமைப்பு அக்ரூருக்கு காட்டப்பட்ட இடமான ஏரிக்கரைக்கு அழைத்து சென்றார். அவர்கள் அந்த ஏரியில் நீராடியதும் வைகுண்ட உலகத்தின் உண்மையான தன்மைகளை கண்டார்கள். வைகுண்ட உலகங்களையும் ஆன்மீக ஆகாயத்தையும் பார்த்த பின்பு ஆயர்களும் நந்த மகாராஜாவும் பேரானந்தம் அடைந்தார்கள். நதியில் இருந்து வெளிவந்ததும் அவர்கள் சிறந்த துதிகளால் கிருஷ்ணர் வழிபடப்படுவதை கண்டார்கள். சரத் பருவத்தின் பௌர்ணமி இரவில் ராச நடனம் நடைபெற்றதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டு இருக்கின்றது. முந்தைய அத்தியாயங்களில் இருந்து கோவர்தன பூஜை கார்த்திகை மாதத்தின் கிருஷ்ணபட்சத்தை அடுத்தும் அதன் பிறகு பிராத் ரூத் விதியா என்ற சடங்கும் நடைபெற்றதாக தெரிகின்றது. அதன் பின்பு இந்திரனின் கோபத்தால் பெரு மழையும் புயலும் வீசி கிருஷ்ணர் 7 நாட்களுக்கு நவமி வரை கோவர்தன கிரியை தூக்கி பிடித்தார். தசமி அன்று விருந்தாவனவாசிகள் கிருஷ்ணரின் வியக்கத்தகு செயல்களை பற்றி பேசிக்கொண்டார்கள். மறுநாள் நந்த மகாராஜா ஏகாதசி விரதம் அனுஷ்டித்தார். மறுநாள் துவாதசி அன்று நந்தர் கங்கையில் நீராடச் சென்று வருண தேவனால் பிடிக்கப்பட்டு கிருஷ்ணரால் விடுவிக்கப்பட்டார். பின்னர் அவர் நந்த மகாராஜாவுக்கும் ஆயர்களுக்கும் ஆன்மீக ஆகாயத்தை காண்பித்தார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.